குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடல் புண் ஏன் வருது? அதிக அளவு உடலில் சூடு, தேவையில்லாத தீன்பண்டங்களை சாப்பிட்றது, செமிக்காமல் இருக்கிறது, அதனால் மேலும் மேலும் சாப்பிடும்போது உள்ளே துர்நாற்றமாய் குடல் முழுவதும் புண்ணாயிடும். அதிக அளவு சூடுனா நீங்கள் வெயிலில் சுற்றிட்டு தண்ணி குறைவாக குடிக்கிறதால அதிக சூடாயிடும், அப்பையும் குடல் புண் வந்துடும். அதுக்கு முக்கிய மருந்தா கீழாநெல்லி, கசகசா, நாட்டு மாட்டுப்பால், பன்னீர் ரோஜா, அதிமதுரம், தேன், இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். குடல் புண், குடலில் புண்ணு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அடிக்கடி விரதம் இருக்கிறவங்க, நேரம் தவறி சாப்பிட்றவங்க, அதிக காரம் புளிப்பு சாப்பிட்றவங்க, தலைக்கு எண்ணெயே வச்சுக்கிறாம அதிக சூடு, அப்படி இருக்கிறவங்களுக்கு குடல் புண் இருக்கத்தான் செய்யும். குடல் புண் அதிகமாக இருக்குனாலுமே வாயில் நாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்ணில் இருந்தே ஒளி எல்லாம் குறைஞ்சி போயிருக்கும், வறண்டு போயிருக்கும். அதுலேருந்தே நாம் அவங்க குடல் புண் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வாமையினால் அவங்க நிறையா சாப்பிடவே முடியாது. என்ன கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறையா சாப்பிட்டோம், அவங்களுக்கு வயிறு நிரம்பிடும், நிரம்பின மாதிரியே இருக்குது, பசிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குடலில் புண்ணு இருந்தால் தான் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும். அந்த குடல் புண்ணை ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கசகசா, கசகசா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறணும். அதிமதுரம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதிமதுரமும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்த பொடி மொத்தமும் சேர்ந்து ரெண்டு அரைச்சது அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில். கீழாநெல்லி அதிகம் சாப்பிடணுன்றதெல்லாம் இல்லை, ஒரு கொத்து எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதையும் எடுத்துக்கிறணும். கீழாநெல்லி இதையும் அது கூட சேர்த்துடலாம். நாட்டு மாட்டுப்பால் அதிக கசப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்றதுனால மருந்தில் நிறையா பால் சேர்த்து குடிக்க முடிஞ்சால் குடிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சமாக பால் சேர்த்து குடிச்சிட்டு பாலை தனியாகவே குடிச்சுக்கிறலாம். பன்னீர் ரோஜாவின் இதழ் ஒரு பூனுடைய இதழ் முழுதும் கூட சேர்த்துக்கிறணும். துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது சீக்கிரமாக போய் உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றிடும். இப்படியே குடிச்சிடலாம். புண்ணு ஆற வரைக்கும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சுனாலுமே குடல் புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும். புண்ணு ஆற வரைக்கும் தினமும் தயார் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. குடல் புண்ணு வந்துருச்சுனாலே வாய் துர்நாற்றம் இருக்கும், யாரு கூடயும் பேச முடியாது, அதிக கோபம் வரும். நாக்கை நீட்டினாங்கன்னா நாக்கு முழுவதும் புண்ணாக இருக்கும். அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் குடலில் புண்ணு இருக்குன்னு. இதை தினந்தோறும் இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா குடலில் இருக்கிற புண் குறைஞ்சது 30 நாளில் சரியாயிடும். அதிக அளவுக்கு புண்ணு இருந்தால் உங்களுக்கு ஒரு 90 நாள் வரைக்கும் போகும். அப்போது நிறையா உணவுகளை மாற்றி ஆகணும். அப்போது குடல் புண் சீக்கிரமாகணும். குடல் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.